எந்த வகையும் மாறல. தெளிவா தான் நாங்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே 19 சொல்லியிருக்கிறோம், 21 சொல்லியிருக்கிறோம், இப்போ சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மத்திய அரசு இது பூராமே மத்திய மாநில அரசு சார்ந்தது. இன்றைக்கு மத்திய அரசும் மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். மத்திய அரசு வலியுறுத்திக்கிறோம். இது மத்திய அரசாங்கம் தானே தேர்தல். திமுக ஃபாலோ பண்ணலையே. மக்களுக்கு கொடுப்பதில் யார் கொடுத்தா என்ன? அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்யப்படுது, மத்திய அரசு வரி வசூல் செய்யப்படுகிறது. மத்திய அரசும் இதுல நம்முடைய மாநிலத்திற்கின்ற ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தாய்மார்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறது. ஆமாங்க, அப்பத்தாங்க ஒத்த கருத்து இருந்தா தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக அந்த பணி நடக்கும். மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல் வடிவம் கிடைக்கும். அதாவதுங்க எளிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. இது வேணும்னு குதர்க்கமான கேள்வி கேட்கறீங்க. நாங்க இப்ப இருக்கிற சட்டம் சரியாக இருக்குது, இதை எளிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்க அனுமதி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அப்படியா? நிறைய இருக்குது. 133 இருக்குது, 133 இருக்குதுங்க. இதுல முக்கியமா இருக்கிறது மேகதாது அணைக்கட்டு விவகாரம். அதே போல நம்முடைய அதாவது உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வேண்டும். அதாவது வழக்காடு மொழியாக முக்கியமானதை மட்டும் சொல்றேன், மீதி எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் விளக்கமா நான் கொடுத்திருக்கிறோம். வழக்காடு மொழி தமிழ் இடம்பெற வேண்டும் என்பது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உறுதி திட்டத்தில் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல. சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படணும், அதுவும் கொடுக்கல. இப்ப மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு அதை பற்றி தெளிவாக கொடுத்திருக்கிறோம். மேகதாது அணை, முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். பாலாற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு எதிர் இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அநீதித்து வருகிறது அண்டை மாநிலம். அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவிரி குண்டார் வைகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசுடைய நிதி தேவை. மாநில அரசு கிடப்புல போட்டிருக்குது, அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துறோம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் மத்தியில் இருக்குது. இந்த மாநில அரசாங்கம் விடியா திமுக அரசு போராடி வாங்கல. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதியை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.